சிலர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, மனைவிக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. அ அந்த மாரி அவங்களே எல்லாத்தையும் தல மேல போட்டுக்கிட்டு செய்வாங்க. கணவன், மன்னர்களே எல்லாத்தையும் தல மேல போட்டுப்பாங்க. அவங்களால அ ம மனைவிக்கோ, பிள்ளைகளுக்கோ எந்த தொல்லையும் தரக்கூடாது அப்டின்ட்டு யோசிப்பாங்க. அப்டி கிடையாது. எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டு செஞ்சா ரொம்ப நல்லாருக்கும். கணவனும், மனைவியும் எத ஷேர் பண்ணாலும், எதையுமே நல்லா ஷேர் பண்ணிக்கிட்டு செய்தீங்கன்னா நல்லாருக்கும். ஒரு மார்க்கெட் போறதுல ஒரு வேளை ஒரு காய்கறி வாங்குறதுல, உங்களுக்கு பிடிச்ச காய்கறி நீங்க வாங்கிட்டு வருவீங்க. அவங்களுக்கு பிடிச்சத நீங்க வாங்கிட்டு வர மாட்டீங்க. ஸோ 2 பேருமே ஒண்ணா போனீங்கன்னா கூட நல்லா இருக்கும். அ கிராசரி வாங்குற இஷ்யூஸ்ல, அந்த சாமான்கள் வாங்குறது, ட்ரெஸ் வாங்குறது, சில நேரத்துல போயிட்டு கணவன் வந்து சில கணவன்மார்கள் இப்படி இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்சத மட்டும் வாங்கிட்டு வந்துருவாங்க. ட்ரெஸ்ஸ கூட அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அத தான் மனைவி போடணும்னு அப்படி எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த மாரி நல்லா இருக்காது. அ மனைவியும் சேர்ந்து அ கணவன் வந்து கணவனும் மனைவியும் சேர்ந்து நம்ம செய்யும்போது ரொம்ப அழகா இருக்கும். எல்லாமே சூப்பராக இருக்கும். அ அ இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சுகாதாரம்லாம் ரொம்ப முக்கியம். அ தன்னை மட்டுமல்ல, தனது குடும்பத்தினரையும் ஆரோக்கியமாய் வைத்துக் கொள்ளவும் பொறுப்பையும் மனைவி மேற்கொள்ள வேண்டும் என்று கணவன் எதிர்பார்க்கிறார். அ எல்லாத்தையுமே நல்லா நீட்டா, கிளீனா, சுகாதாரமா வச்சுக்கணுன்ட்டு ரொம்ப எதிர்பார்ப்பார். ஒரு தோழிய போல இருக்கணும், ஒரு ஃப்ரெண்ட போல இருக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறது தான் ஒரு கணவனுடைய எதிர்பார்ப்புகள். எதிர்பார்ப்புகளா இருக்குது. தன் மனைவி எல்லா காரியங்களையும் தன்னை கனம் பண்ணுவதை விரும்புகிறார். ஸோ மனைவி வந்து அ ஹஸ்பண்ட் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு செய்றது, அப்புறம் கனம் பண்ணுவது, அவருக்கு அவர்கிட்ட சொல்லிட்டு, அ இத செய்ய போறேன், அத செய்ய போறேன், இந்த டீட்டெயிலா சொல்லிட்டு நல்லா போறது அது சூப்பரா இருக்கும். கண்டிப்பாக ஒரு கணவன் கிட்ட இந்த எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கும். மனைவிமார்கள் புரிந்து கொண்டால் நல்லா இருக்கும். எதா எதா இருந்தாலும் நெறைய நெறைய மனைவிமார்கள் அப்படியே மறைச்சிடுவாங்க. எல்லாத்தையும் மறைச்சிடுவாங்க. அ அவங்க சொல்லவே மாட்டாங்க. என்ன செய்றாங்கன்னு கூட சொல்ல மாட்டாங்க. எங்க போறாங்க? எங்க வராங்க? என்ன ஃபோன் கால் வந்துச்சு? அப்படிலாம் இருந்தா, அந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பே இருக்காது. எல்லாமே ஒரு ஒளிவு மறைவா தான் இருக்கும். அதனால நம்போ வாழும்போது பார்த்தீங்கன்னாக்கா, நல்லா எல்லாத்தையுமே டீட்டெயிலா சொல்லிட்டு, அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, நம்ம வாழும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஒத்துழைப்பு. குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கும், முன்னேற்றத்துக்கும் மனைவியின் ஒத்துழைப்பு கணவனுக்கு முக்கியம். எல்லாத்துலயுமே ஒத்துழைப்பு கொடுக்கணும்.